அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை சுளிக்க சொல்லேல். கேட்பவர்களுக்கு கோபமும் வெறுப்பும் உண்டாகும்படி பேசாதே. இதனை உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். வானாமலை என்னும் ஊரில் அபி என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் படிப்பிலும் பேச்சிலும் திறமையானவன். ஆனால் சில நேரங்களில் கோபத்தில் பிறர் மனம் வருந்தும் வகையில் பேசும் பழக்கம் அவனிடம் இருந்தது. ஒரு நாள் கல்லூரியில் குழு வேலை நடந்தது. அவன் குழுவில் இருந்த அன்பு தவறுதலாக ஒரு முக்கியமான கோப்பை கீழே போட்டு உடைத்து விட்டான். அதை பார்த்த அபி கோபமாக, "உனக்கு இந்த அளவுக்கு கூட பொறுப்புணர்வு இல்லையா?" என்று அனைவரின் முன்னிலையில் கடுமையாக சொன்னான். அந்த வார்த்தைகள் அன்புவின் மனதை புண்படுத்தின. அவன் வருந்தி குழுவிலிருந்து விலகி சென்றான். அடுத்த நாள் அந்த சம்பவத்தை அறிந்த கல்லூரி பேராசிரியர் அபியை அழைத்து பாசமாக சொன்னார். "அபி, அறிவாளியாக இருப்பது போதாது. பிறரின் மனதையும் புரிந்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். ஒரு கடுமையான வார்த்தை நட்பை உடைக்கும், ஆனால் ஒரு இனிமையான சொல் மனதை நிம்மதியடைய செய்யும்." அந்த வார்த்தைகள் அபியின் மனதை தொட்டன. அவன் உடனே அன்புவிடம் மன்னிப்பு கேட்டான். மேலும் இனி யாரிடமும் கோபமாக பேச மாட்டேன் என உறுதியெடுத்தான். அதன்பின் அவன் குழுவில் மீண்டும் இணைந்து அனைவரிடமும் மரியாதையுடன் நடந்து கொண்டான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: கோபத்தில் சொன்ன கடுமையான வார்த்தைகள் உறவுகளை பாதிக்கும். இனிமையான சொற்கள் நட்பையும் மரியாதையையும் வளர்க்கும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.